அனைவருக்கும் மதிய வணக்கம். நீங்கள் பார்க்குறதுலையே தெரியுது, உட்கார்ந்து பாருங்க, அப்போ தான் எங்கள் வழி உங்களுக்கு புரியும்னு சொல்கிறீங்க. ஆனாலும் என்னை கூப்பிட்ருக்காங்க, நானும் கொஞ்சம் நேரம் பேசணும். ஏற்கனவே சகோதரி உமா அவர்கள் பேசினாங்க. அது ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். என்ன அப்படின்னா, மற்றதெல்லாம் புத்துயிர்ச்சி கொடுக்கக்கூடிய எழுச்சி மிக்க ஆற்றல் மிக்க வார்த்தைகள் எல்லாம் அங்கே இருந்துச்சு. அவங்க திமுகவின் சுடரொளி, நல்ல மிகுந்த வலிமையும், என்னதான் பண்ணாலும் சரி, பெருங்காற்று வீசினாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, அது அசையாது. அந்த அளவுக்கு உங்கள் முன்னாடி நின்று பேசிட்டு போனாங்க. எனக்கு என்ன ஒரு கஷ்டம்னா, பெண் பிள்ளைகள் பிறந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு உண்டு, ஆண் பையன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டாங்க. எனவே வயதான காலத்தில் அவர்கள் வீட்டிற்கு செல்வதாக நானும் முடிவு செய்துள்ளேன். அடுத்ததாக அருட்தந்தை அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள், கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள், கிறிஸ்தவ மருத்துவமனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூடிட்டு இருக்கோம், மூட போகிறோம் அப்படின்னாங்க. கிறிஸ்தவ கல்விக்கூடங்களும் கிறிஸ்தவ மருத்துவமனைகள் மற்றும் சமூக செயல்பாடுகள் அனைத்தும் ஒரு வியாபார நோக்கற்றவை. வியாபாரத்துக்காக அது உண்டு பண்ணலை. அது மூடப்படுமானால் 80% மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அருட்சகோதரிகள் இருக்கீங்க, கண்டிப்பாக அருட்தந்தைகிட்ட சொல்லணும் போய். ஏன்னா ஏழை மக்கள், எளிய மக்கள் போகக்கூடிய ஒரு நிலையங்கள் உண்டுன்னா அந்த இடம்தான். எனவே அந்த நிலையங்கள் இன்னும் நன்றாக வளர நாம் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும். புதிய பாதை கைம்பெண்களுக்கான வாழ்க்கை வழிகாட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் கதாநாயகிகளாகிய உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கு கைம்பெண்கள், ஆதரவற்றவர்கள் அப்படின்னாலே ஒன்றும் வேணாம், வாழ்க்கையில் கொஞ்சம் சற்று கீழே வந்துட்டோம் அப்படின்னாலே அனைவராலும் ஒடுக்கப்பட்டு, தூக்கி வீசப்பட்டு, உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவோம்? தூக்கி போட்டுருவோம். அதே போல தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காயங்கள் இருந்திருக்கும். இந்த புதிய பாதை நிகழ்ச்சியில் ஒரு சில காரியங்களை எடுத்துக்கொண்டு இதை விட்டு வெளியே செல்லும்போது உண்மையாகவே இந்த உலகத்தில் நமக்கு அது ஒரு ஊக்குவிப்பாக இருக்கிறதற்காக ஒரு சில காரியங்களை நான் உங்கள் முன் வருகிறேன். இன்றைக்கு எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு மிகவும் பாதிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா பாலியல் தொல்லை அப்படின்னு உள்ளது. நான் 2 செய்தித்தாள்களில் வந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். தினத்தந்தி பேப்பர் 3ஆம் தேதி நேற்றைக்கு வந்தது. ஒசூரில் 80 வயது மூதாட்டி பாட்டியை பலாத்காரம் செய்த தொழிலாளி கைது. போலீசிடமிருந்து தப்ப முயன்ற போது தவறி விழுந்து கால் முறிந்தது. 2வது ஒரு நியூஸ், மிகவும் கவனமாக கேளுங்க. அது ஜனவரி 2ஆம் தேதி சென்னை எம்ஜிஆர் நகரில் டியூஷன் சென்றவன் திடீரென மாயமான விவகாரம். 15 வயது சிறுவனை கடத்தி சென்று ஓட்டலில் அறை எடுத்து உல்லாசம். போக்சோ சட்டத்தில் இளம்பெண் கைது. உதவி செய்த ஆண் நபரும் சிக்கினார். இது இன்னைக்கு மிகவும் ஆண் குழந்தைகளை வளர்க்கிறதும் சரி, பெண் குழந்தைகளை வளர்க்குறதும் சரி, பெண்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த கஷ்டங்கள் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இதிலிருந்து, இந்த பாலியல் தொல்லையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போலீஸை துப்பாக்கியை கொடுத்து விட்டுடலாமா?
அப்புறம் அந்த போலீஸினால ஏகப்பட்ட பாலியல் தொல்லை வந்துடும். கரெக்டா? அப்போ பெண் போலீஸை போட்டுடலாமா ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்புக்கு? அப்படி பெண் போலீஸை போட்டால் பெண் போலீஸ் வர்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அப்போது இதில் 2 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்ன அப்படின்னா, சிறு வயதில் இங்கே நிறைய பெண்கள் இருக்கிறீங்க. குழந்தைகளுக்கு நம்ம செக்ஸ் எஜுகேஷன் தாய் தான் சொல்லித்தர முடியும், வெளியில் யாரும் சொல்லித்தர முடியாது. ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது எனது மகன் கேட்டான். அப்போ டிவி அவனுக்கு ஒரு 5 வயது இருக்கும். அம்மா பாலியல் இருக்கே அது என்னன்னு கேட்டான். அப்போ நான் அவனுக்கு சொல்லி தந்தேன். பால்காரரு பால் வாங்கிட்டு கொண்டு வந்திருக்காரு. போகிற வழியில் அவன் 5 வயசு, அவனுக்கு புரிய வைக்க முடியாது. எனவே பால்காரரை கீழே போட்டுட்டாரு. பிரச்சனை வந்து சண்டை ஆயிடுச்சுன்னு முடிச்சிட்டேன். ஆனால் 13 வயதாகும்போது அந்த குழந்தைக்கு அதை குறித்து சொல்லி கொடுத்தோம். பாலியல் தொல்லை என்றால் என்ன சொல்லணும்ப்பா. அம்மா நான் வெளியில் போகும்போது யாராவது என்ன கமெண்ட் அடித்தா உனக்கு எப்படி இருக்கும், ஆண் பையன் உனக்கு எப்படி இருக்கும். நம்ம தங்கச்சி வெளியில் போகும்போது யாராவது சொன்னால் எப்படி இருக்குன்னு உள்ளதை நம்ம குழந்தைகளுக்கு அடுத்த குழந்தையே சொல்லக்கூடாது, தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது அப்படின்னு உள்ளதில் வீட்டில் இருக்கிற ஆண் குழந்தைக்கும் சொல்லி தரணும், பெண் குழந்தைக்கும் சொல்லி கொடுக்கணும். என்னன்னா ஒரு பழமொழி இருக்கு, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். தொட்டில் சின்ன குழந்தையில வீட்டில் நீங்க எதை சொல்லி கொடுக்குறீங்களோ அதுதான் பைபிளில் சொல்லியிருக்கு. சிறு வயதில் சொல்லி கொடுக்கறது முதிர் வயது வரைக்கும் விடாது இருப்பான் அப்படின்னு. வீட்டில் எதை நான் இதை சொல்லலான்னு நினைக்கிறேன். 2 வாலிப ஆண் குழந்தைகளுக்கு தாய் என்ற முறையிலே நான் உங்கள் முன்பாக நின்று சொல்லி கொண்டிருக்கின்றேன். 2 பேரும் கல்லூரிக்கு போனாங்க. ஒரு நாள் எனக்கு எந்த பிரச்சனையும் புகார் வரல. ஒருவனுக்கு திருமணம் ஆகிவிட்டது, இன்னொருவன் மருத்துவ கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறான். இருவரும் மருத்துவர்கள். அப்படி என்றால் வீட்டில் இதை போய் நான் எப்படி என் பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுக்கறது அப்படின்னு உள்ளது இல்லாமல் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். மட்டும் இல்லை, கல்லூரிக்கு பிள்ளைகள் செல்லும் போது படிக்க போகிற பிள்ளைகளுக்கு எப்படி இருக்க வேண்டும், எங்கே செல்ல வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லி அனுப்பணும். நான் சொன்ன கேட்டுறவா போகிறான் அப்படி அல்ல, அதை 4 தடவை சொல்லும்போது கேட்கும். என் பையன் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியில் போகும்போது பேகெல்லாம் செக் பண்ணி தான் நாங்கள் வெளியில் அனுப்புவேன். அவனுக்கு பழக்க தோஷமாக ஒரு நாளைக்கு என்ன பண்ணுனா, பேகை கொண்டு ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வச்சான். மம்மி செக் பண்ணுங்க நான் போகணும் அப்படின்னா. அப்போ டிரைவர் சிரித்தார். அப்போ அவன் 12வது வகுப்பு படிக்குவேன். ஏன் வீட்டில் இருந்து போகும்போது என் மகனுடைய பேகை நான் செக் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னா அவன் திருடிட்டு போயிடுவான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த உலகத்திலே எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக நான் நேசிப்பது என்னுடைய மகனை. அவன் இன்னொருவர் முன்பாக போய் தலை குனிய கூடாது என்பது என்னுடைய ஆசை. எனவே அவனுக்கிடத்துல சொல்லுவேன், ஒரு பிளேடு, ஒரு சிசர், வேற எதையாவது எடுத்துட்டு போய் அங்கே கேட்டுக்கு வெளியில் நிற்கக்கூடாது. ஏன்னா 22 வருடங்கள் கல்லூரி பள்ளிக்கூடத்தின் ஆசிரியராகவும் பள்ளியின் முதல்வராகவும் ஒரு பள்ளியின் செயலாளராகவும் இருந்த காரணத்தினால் எனக்கு எல்லாம் தெரியும் பள்ளிக்கூடத்தில். அதை அவனும் கற்றுக்கொண்டான். இன்றைக்கும் அந்த வழியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ பிள்ளைகள் கல்லூரியில் செல்லும் போது அடுத்த வண்டியில் அது அவர்கள் சுதந்திரம். காதல் என்பது அவர்கள் சுதந்திரம். அக்கா பர்வீனா சுல்தானா சொல்லுவாங்க, 25 வயசு வரைக்கும் நீ காதல் பண்ணக்கூடாது. அவங்களுடைய கிளிப்பிங் எல்லாம் நிறைய பிள்ளைகளுக்கு பார்க்க சொல்லுங்க. அப்ப பிள்ளைகளுக்கு இதை கற்றுத்தர வேண்டும். பள்ளம் இருக்குது, பள்ளத்தில் இங்கே பள்ளம் இருக்கிறது, கீழே விழாதீர்கள், பார்த்து செல்லவும் இருக்கு. இல்லை,
நான் பார்க்காமல் அப்படியே போவேன், கீழே விழுவேன்னு சொன்னால் விழுந்தா அரசாங்கத்தில் எடுத்து விடுவாங்க. ஆனால் அடி கொஞ்சம் நமக்கு போடும், அதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே மற்றவர்களை குறை சொல்வதற்கு முன்பாக நாம் அக்கா சொன்னது, சகோதரி சொன்னது போல மாற்றம் நம்மிடத்திலிருந்து வர வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களிலும் மாற்றத்தை நாம் நம்ம வீட்டிலிருந்து கொண்டு வரும்போது நம்முடைய கிராமம், அடுத்ததாக நம்முடைய பட்டணம், அடுத்தது நம்முடைய மாநிலம், அது மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மாற்றத்தை நம் வீட்டிலிருந்து கொண்டு வரும்போது, நம்மிடத்திலிருந்து கொண்டு வரும்போது ஒரு சிறந்த சமுதாயம் உருவாகும். அண்ணல் காந்தியடிகள் சொன்னார், ஒரு பெண் இரவு 12 மணிக்கு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ரோட்டில் தனியாக போயிட்டு என்னைக்கு பத்திரமா திருப்பி வர்றாங்களோ அன்னைக்கு தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சுன்னு அண்ணல் காந்தியடிகள் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் சொன்னார். அப்படி என்றால் நமக்கு தெரியும் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று. நாம் என்ன பண்ணணும்? பெண்களாகிய நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாக நாம் செல்லுகிற இடத்திலே கவனத்தை செலுத்தி நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு நாம் செல்ல வேண்டும். அதை காட்டிலும் சில நேரங்களிலே நடக்கிறது, அதற்கு கடுமையான தண்டனைகள். பார்த்தீர்களே என்றால், ஒரு முறை என்னுடைய மகன், நான் எப்ப சமைச்சிட்டு இருந்தாலும் அந்த குக்கர் விசில் கேட்டோன்னா இவனுக்கு ரொம்ப குஷியாக இருக்கும். வயசு 2 ஆனந்தம். குக்கர் விசில் பார்த்தோன்னே என்னைக்கு இவன் இழுத்து போட்டு என்ன ஆகுமோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. ஒரு நாளைக்கு என்ன பண்ண, அவனுடைய கையை பிடிச்சிட்டேன். இந்த விரலை பிடிச்சி இப்படியே எடுத்துட்டு அந்த குக்கரை இறக்கி வச்சோன்னே மெதுவாக போய் அந்த குக்கரில் உரசி விட்டேன். அப்போ என்ன ஆயிருக்கும்? சுட்டிருக்கோம் இல்லையா? அந்த குக்கர் சுட்டோன்னா அப்படின்னா, அப்புறம் எப்பெல்லாம் குக்கர் விசில் அடிக்குதோ, குக்கரை இறக்குறோமோ அப்படின்பா, குக்கர் சுடும். அதே போல ஒரு பெண்ணை தொட்டால் சுடும் என்பதை உணரும் வரைக்கும் ஒரு மிக கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தால்தான் இதை நம்ம என்ன பண்ண முடியும். அது வரைக்கும் யாரையும் குறை சொல்லி எந்த இதுவும் இல்லை. அப்படி கடுமையான சட்டங்கள் கொண்டு வரக்கூடிய நாட்டில் இருக்கிறதா இந்த பிரச்சனை? இருக்குங்க. ஐக்கிய அரபு நாடுகளில் போய் பாருங்க, அங்க உடனே தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க, அங்கேயும் நடக்குது. அப்போ இந்த சிறு நம்ம இப்ப இங்க ஒரு 2000 பேர் 2500 பேர் இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணணும்? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லும் போது இந்த ஒழுக்க நெறி கொஞ்சம் கொஞ்சமா வரக்கூடிய சமுதாயத்திற்கு வீட்டிலும் பள்ளிக்கூடத்திலையும் அதை ஒரு பாடமாக கொண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அதுவரைக்கும் அந்த மாற்றத்திற்கு பெண்களாகிய நாமும் ஒத்துழைத்தால்தான் இந்த சமுதாயத்தை, நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்குனதுல தான் ஒருத்தர் ஒன்ன சொல்ல போறேன். வேலைக்கு பெண்கள் போறீங்க நீங்க எல்லாரும், இப்ப சிங்கிள் மதர்ஸ் வேலை செய்துதான் ஆகணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? வேலைக்கு போகும்போது பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் மிகவும் அதிகம். அப்ப ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஒரு பன்வாரி தேவின்னு சொல்லிட்டு ஒரு சமூக நல ஆர்வலர், அவங்க ஒரு கிராமத்துக்குள்ள போய் ஒரு குழந்தை திருமணத்தை தடுப்பதற்காக போனாங்க. அங்க போகும்போது அந்த குழந்தை திருமணம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கோபம் ஏற்பட்டு இந்த பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து விட்டார்கள். வழக்கம் போல இந்த பெண் எங்க போறாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஒன்றும் நடக்கலை, எஃப்ஐஆர் கூட போடல. அப்புறம் ஏதோ பிரச்சனை எல்லாம் பண்ணி எஃப்ஐஆர் போட்டாங்க. ராஜஸ்தான் மாநிலத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன்.
இங்கெல்லாம் உடனே தூக்கி வச்சு மாவு கட்டு போட்டுருவாங்க. அப்புறம் இது பல வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. அப்புறம் என்ன ஆயிற்று, அந்த பெண் மறுபடி பல ஆட்களிடத்திலெல்லாம் போய் பேசி எடுத்து அந்த கீழே மாவட்ட கோர்ட்டில் கொண்டு போய் அந்த கேஸ் வருது. இவன் ஜெயிச்சிடறான். அப்போ ஒரு நம்ம சகோதரன் சவரிமுத்து அவர்களைப் போல ஒரு என்ஜிஓ இந்த பெண்ணை அழைத்து கொண்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சென்றார். சுப்ரீம் கோர்ட்டில் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தது. அதுக்கு அந்த என்ஜிஓக்கு பேரு விஷாகா. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த விஷாகான்னு உள்ள பேரை? இந்த விஷாகா என்ற என்ஜிஓவுடைய பேரு தான் இன்றைக்கு விஷாகா கமிட்டி. அதுல இன்னொரு கேஸ சொல்லணும். விஷாகா கமிட்டினா பாலியல் தொல்லை செய்கிறவங்க புகார் செய்யக்கூடிய ஒரு கமிட்டிக்கு பேரு தான் விஷாகா கமிட்டி. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் அதுக்கு சேர்பர்சனா இருந்தேன். அப்போ இது எங்களை மாதிரி உள்ள சின்ன பெண்களுக்கு தான் வருது, எங்களை மாதிரி இருக்கக்கூடிய விதவைகளுக்கு வருது. அப்படி அல்ல. இது படித்தவர்களுக்கும் வருகிறது, உயர் பதவியில் இருக்கிறவர்களுக்கும் வருகிறது, 3 வயது குழந்தைக்கும் வருது. அதுல ஒரு கேஸ் சொல்றேன். எம்எஸ் கில் வெர்சஸ் ரூபா. இவங்க 2 பேருமே ஐஏஎஸ் ஆபீசர்ஸ். சாயங்காலம் டின்னருக்கு, அபிஷியல் டின்னருக்கு போயிருக்கிறாங்க. இந்த ரூபா ஐஏஎஸ் என்ன பண்ணாங்க, தன்னுடைய கணவனோடு கூட டின்னருக்கு போறாங்க. பாருங்க, தனியா போகல அந்த அம்மா, தன் கணவனோடு கூட டின்னருக்கு போகும்போது இவருடைய மூத்த அதிகாரி எம்எஸ் கில் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி அவரை சீண்ட ஆரம்பித்தார். இவர் மறுப்பு தெரிவிக்கவே கேட்கல, கொண்டு போய் புகார் கொடுத்தாங்க. எந்த புகாருமே அங்கே ஒன்றும் இதாகல. மறுபடியும் அவங்க மேல்முறையீடு செய்தாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் 2 பேரும் பெரிய அதிகாரிகளாக இருக்கிறதுனால 2 பேரும் பேசி தீருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. இவை அனைத்தையும் பார்த்த மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பெண்களுக்கு பாதுகாப்பும் பணியிடங்களில் அவர்களுக்கு ஒரு வரையறை, இந்த பாலியல் தொல்லையினால அவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு உள்ளதுக்காக பல வரையறைகளை கொண்டு வந்தார்கள். அதன்படிதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல 10 பேர் இருந்தாங்க அப்படின்னா அங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு பேரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. உங்களை சொற்களாலோ இல்ல கண்ணிலையோ இல்ல உதடு வழியாகவோ இல்ல தொடவோ இல்ல வேற ஏதாவது கடினமான வார்த்தைகளையோ ஏதாவது ஒன்று வர்பல் அபியூஸ் எது சொன்னாலும் சரி, அதை கொண்டு கம்ப்ளைண்ட் நீங்க கொடுக்கலாம். ஆனா சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, லேட்டா வருவாங்க ஆபீஸுக்கு. பாஸ் ஏதாவது கேட்டுட்டாருன்னா அவ்வளவுதான், கடுமையான வார்த்தைகளை பேசினார், கையை பிடித்து இழுத்தார் அப்படின்னு கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, பொய்யான புகார் கொடுக்கும்போது உண்மையிலேயே தப்பு செய்து ஒருவருக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ பொய் புகார் கொடுக்கிறவங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கும் என்பதை மறக்கக்கூடாது. இதே தண்டனையை இன்னைக்கு என்ன கொண்டு வரணும், எல்லா இடங்கள்லையும் இந்த பொய் புகார் கொடுக்கும்போது நல்ல தண்டனை கொடுக்கப்பட்டாச்சுன்னா நிறைய பொய் புகார் கொடுக்கறதெல்லாம் என்ன ஆயிரும், சொல்லுங்க பாருங்க. பொய் புகார்கள் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் எல்லாருமே யோசிப்பாங்க. அப்போ பசங்களானாலும் சரி பிள்ளைகளானாலும் சரி, டியூஷனுக்கு அனுப்பினாலும் சரி, வெளியில் போகும்போதும் அம்மா பெற்றோராகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு போதித்து நீங்கள் அனுப்பணும். 2வது, ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ நீங்கள்லாம் படிச்சிருக்கிறீங்க, எப்படியோ வந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கலாம். படிக்காதவர்களும் உங்களுக்குள்ளாக கடவுள் ஒவ்வொருவருக்குள்ளாக ஒவ்வொரு திறமையை வைத்திருப்பார். எனவே உங்களுக்குள்ளாக என்ன திறமை இருக்குன்னு பார்த்துட்டு அந்த திறமையிலிருந்து நீங்கள் என்ன பண்ணலாம். உண்மையாகவே நீங்க பார்த்தீங்கன்னா டி நகர்ல ஒரு அம்மா
நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் அதை சொல்லுவேன். வீட்டில் பாத்திரம் வளர்க்குறதுக்காக போவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த பாட்டையே அவங்க பாடுவாங்களாம். ஆனால் ஒரு தடவை விஜய் டிவியில் ஒரு கிளிப்பிங்கில் வாட்ஸ்அப்பில் வந்தது நான் பார்த்தேன். அந்த அம்மா அன்னைக்கு உலக நாடெல்லாம் போய் பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்போது அவங்கள பார்த்தாலே அப்படி ஒரு 65-70 வயசு இருக்கும். அவங்க சாதிக்கிறாங்க அப்படின்னா சாதிப்பதற்கு வயதோ இல்லை நம்மை சுற்றி இருக்கிறவர்களோ இல்லை எனக்கு ஒரு சூழ்நிலை வேணும்னு உள்ளதோ இல்லை. முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன திறமையை வச்சுட்டு நேர்மையும் ஒழுக்கமும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் உன்னதத்தை அடையலாம். அதற்கு அக்கா சொன்னாங்க பார்த்தீங்களா, அடுத்த நேரம் சாப்பாடு பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்கறதுக்கு என்னன்னு கூட தெரியல. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ புக் எழுதி இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்க. இதுதான் நீங்கள் முயற்சியில் வரணும். இப்போ தமிழ்நாடு அரசு உங்களுக்கு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கென்று அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய நலன், அவர்களுக்கு திறன் மேம்பாடு வேண்டும் என்ற விதத்திலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பெண்கள் நலனில் அக்கறை கொண்டு பல நல் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை நான் வரும்போது நிறைய சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நேற்றுக்கு நினைக்கிறேன் சைதாப்பேட்டையில் தொழில் திறன் வகுப்புகள் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி தூத்துக்குடியிலையும் ஒரு இதை திறந்து வச்சுருக்காங்க. இங்கே என்னென்னா கம்ப்யூட்டர் கணினி பயிற்சி, ஆங்கிலம் பேசுதல் மற்றும் உயர் படிப்புகள். இந்த படிப்புகளுக்கெல்லாம் உங்களுக்கு வெளியில் படிக்க முடியாததுக்கு அந்த மேம்பாட்டு பயிற்சி சென்டருக்கு போனீங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் அங்கே படிச்சுட்டு தமிழ்நாடு அரசில் உள்ள வேலைகளும் உங்களுக்கு முதல்ல வாய்ப்பு கொடுக்கப்படும். அதில் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி சேவை இல்லங்கள். சில பெண்கள் பார்த்தீங்கன்னா கணவன் இழந்த உடனே அந்த வீட்டில் இருந்து துரத்தப்படுவாங்க. 2 குழந்தைகள் இருக்கும், 3 குழந்தைகள் இருக்கும், என்ன பண்ணுன்னு தெரியாது, எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை. அப்படின்னா சேவை இல்லங்கள் இருக்குது. இந்த சேவை இல்லங்களில் குறைஞ்சது 3 குழந்தைகளை அவங்க தான் கூட வச்சுக்கலாம். அங்கே 3 குழந்தைகளை தன்னுடன் வைத்துக் கொள்ள முடியும். அதே சேவை இல்லத்தில் அந்த குழந்தைகளும் இவங்களும் இருக்கலாம். இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைகள் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பெண் குழந்தையாக இருந்தால் அங்கேயே இருந்து படிக்கலாம். 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆண் குழந்தை அங்கே இருந்து படிக்கலாம். இந்த பெண்ணும் அந்த சேவை இல்லத்திலிருந்து தன்னை வளர்த்து கொண்டு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னா யார், அம்மாவும் படிக்கலாம், குழந்தைகளும் படிக்கலாம், அவங்களுக்கு சாப்பாடு. அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டு, சேலம், கடலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, சிவகங்கை மற்றும் கிருஷ்ணகிரி, இந்த 7 மாவட்டங்கள்லையும் சேவை இல்லங்கள். இன்னைக்கு யாராவது நிர்கதியாக நிற்கிறாங்க பாருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அடுத்ததுன்னு தெரியாமல் சிலர் என்ன பண்ணுவாங்க, தற்கொலைக்கு நேராக போயிடுவாங்க. 4 பேர்கிட்ட கேட்டு இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பு, உணவு, உடை, உறைவிடம் இது எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ மற்றவர்களுக்கு இதை நீங்கள் போய் உங்கள் கிராமங்கள்லேயும் சொல்லுங்கள். அப்போ அந்த பிள்ளைகளும் அங்கேயே இருந்து படிச்சுக்கும், ஒரு நல்ல பாதுகாப்போடு அந்த பிள்ளைகளும் வரும். இது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாம் கொடுப்பாங்க, பட்டா எல்லாம் கொடுத்து சின்ன சின்னதாக வீடு கட்டி கொடுக்குறதுலையும் நீங்கள் இப்போ உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. அன்னை தெரேசா ஃபவுண்டேஷனில் இருந்து அந்த ஒரு ஆப்பில் கைம்பெண்களுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் நீங்கள் உங்கள் பேரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வீடெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கும்போது அரசாங்கம் உங்களுக்கு முதலிடம் கொடுப்பாங்க. உங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்க கொடுப்பாங்க.
வேலை வாய்ப்புல அப்படி தான். அதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட தகுதிகள் அதில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. சுய உதவி குழுக்கள் மூலம் வங்கி கடன் வந்து நிறைய கொடுக்குறாங்க. அந்த வங்கி அதில் வட்டிக்கு வந்து மானியம் கொடுப்பாங்க. 2 சக்கர வாகனம் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் 200 பெண்களுக்கு தலா 50,000 ரூபாய் வந்து இப்போ கொடுக்குறாங்க தொழில் தொடங்குறதுக்கு மானியத்தோட. அது 50,000 உங்களுக்கு ஃப்ரீ. அந்த இதுக்கு நான் அனுப்பிச்சு கூட விட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் கொடுக்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து ஒரு காலத்தில் எங்கேயாவது போகணுன்னா ரொம்ப தூரம் நடக்கணும். பஸ்ஸுக்கு காசெல்லாம் வந்து நம்ம நினைக்கிறோம் அது 10 ரூபாய் 20 ரூபான்னு. அந்த ரூபாய் இல்லாமல் நடந்த மக்கள் உண்டு. ஸோ இவங்க நடக்கக்கூடாது அப்படின்னு உள்ளதுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்த உடனே என்ன பண்ணாங்க, பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்குறாங்க. இந்த இலவச பேருந்துனால அநேக தாய்மார்கள் வந்து மிகவும் பயனடைகிறாங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனோன்னா, ஒரு அம்மா கோயம்புத்தூரில் வந்து இது ஸ்டாலின் பஸ்ஸுங்களா அப்படின்னு கேட்டு ஏறினாங்க. ஒரு வயசான அம்மா. இப்போ பேரே வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு வந்து பெண்கள் நலனில் தமிழ்நாடு அரசு மிகவும் அக்கறை கொண்டுள்ளதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் தையல் இயந்திரம் கொடுப்பாங்க சமூக நலத்துறை மூலமாக. அதில் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிருக்கணும். தையல் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் 20 முதல் 40 வயசு வரைக்கும் இருக்கணும். டாக்டர் இவங்க சொன்ன திருமண உதவி திட்டம். இந்த திருமண உதவி திட்டத்துக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தீங்கன்னா 25,000 ரூபாயும், டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா 50,000 ரூபாயும் கொடுப்பாங்க. இது எதுக்கு எங்களுக்கு சொல்கிறீங்கன்னா, உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது கிடைக்கும். இது மட்டும் இல்லை, மறுமணம் இப்போ நீங்கள் மறுமணம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து 2வது திருமணம் செய்வதற்கு வந்து இந்த உதவி கொடுக்கப்படுகிறது. அப்புறம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி திட்டத்திலையும் இந்த 25,000 ரூபாய் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு, அப்புறம் 50,000 ரூபாய் வந்து கிராஜுவேஷன் முடித்தவங்களுக்கு. இதில் நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 பவுன் வந்து தாலிக்கு தங்கமும் கொடுத்துட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள், உங்கள் வீட்டில் பேர குழந்தைகள் இருக்கலாம். பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா, ஒரே பெண் குழந்தை அப்படின்னா இந்த நிலையான ஒரு வைப்பு தொகையாக 50,000 கொடுப்பாங்க. 2 குழந்தைகள் இருந்துச்சுன்னா 25,000 கொடுக்குறாங்க. இதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க, எங்கே போய் தங்குறதுன்னு தெரியாது. எப்படி ஒரு இடத்துல தங்கி ஒரு பாதுகாப்பு இல்லை, நைட்டெல்லாம் ஒரு இடத்துல இருந்தால் பிரச்சனை. அப்போ அதுக்காகவே இப்போ பார்த்தீங்கன்னா தோழி ஹாஸ்டல், தோழி விடுதி அப்படின்னு எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வெளியூருக்கு போகவோ இல்லை வேலைக்காக எங்கேயாவது போகவோ எதற்கு போனாலும் சரி, இந்த தோழி விடுதியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்குள்ள நம்பர் வந்து அந்தந்த சமூக நலத்துறையில் கேட்டிங்கன்னா அந்தந்த ஊரில் உள்ளதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பெண்களுடைய நலத்தை கருதி மாண்புமிகு சமூக நலத்துறை மற்றும் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் மூலமாக எல்லா செயல் திட்டங்களும் செய்துட்டு வர்றாங்க. ஸோ பெண்களுக்குன்னு நிறைய இருக்குது. நீங்கள் வந்து இந்த அன்னை தெரேசா ஃபவுண்டேஷன் மூலமாக அந்த ஆப்பிலெல்லாம் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களையும் நீங்கள் பெற்று வளம் பெற்று வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளும் நல்ல கல்வி அறிவு பெறுவதற்கு பள்ளிக்கூடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் முன்னாடி எல்லா பெண் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆண் குழந்தைகளுக்கும் கொடுக்குறாங்க. அதை தள்ளி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களிலையும் இப்போ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாதம் 1000 ரூபாய். ஸோ அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸு, ஸ்டேஷ்னரி அந்த மாதிரி இப்போ வாங்குறதுக்கு. எனவே உங்கள் குழந்தைகளை
ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது நீங்கள் ஒரு காலத்தில் அப்படி இல்லை படிக்கவே வைக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருந்து பிள்ளைகளை நீங்கள் படிக்க வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கவலையே பட வேண்டிய தேவையில்லை. கல்வி எங்கே போனாலும் எந்த இடத்துல போனாலும் அது நிற்கும். சொத்து சேர்த்தது கூட சுனாமி வந்து அடிச்சிட்டு போகும், எல்லாம் போகும். ஆனால் உங்கள் கல்வியை யாராலும் என்றைக்கும் எப்போதும் எந்நாளும் அழிக்க முடியாத ஒரே ஒரு செல்வம் உண்டு அப்படின்னா கல்வி செல்வம். அந்த செல்வத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ அந்த செல்வத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்குறீங்க. நான்லாம் உண்மையாகவே 45 வயசில் தான் லா படித்தேன். நான் எம்காம், எம்ஃபில், எம்எட், பிஹெச்டி, எல்எல்பி, எம்எஸ்சி கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரபி படிச்சிருக்கேன். நான் அது படிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், அந்த லா எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன் எல்லாம் மறந்து போயிடும். 45 வயசில், இப்போ எனக்கு 55 வயசு, 45 வயசில் படிக்க போனால் என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். அந்த படிப்பு தான் நீங்கள் நிற்க வைக்குது. ஸோ நல்லா வந்து பிள்ளைகளை படிக்க வைங்க.